பேசுறோம். இதுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு காரணமா இருந்தது யார் தெரியுமா? நம்ம ரூபா கலா மேடம். அவங்கனால இன்னைக்கு இந்த காலேஜ்ல எல்லாம் இவ்வளவு ஸ்டூடெண்ட் படிச்சுன்னுக்கிறீங்க. இந்த படிக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது நம்ம ரூபா மேடம். அந்த ரூபா மேடம் இந்த டெவலப்மெண்ட் பண்ணிக்கிறதுனால தான் அந்த காலேஜ் இன்னைக்கு ஒரு பேசப்பட ஒரு காலேஜா இருக்குது. நம்ம எஃப்ஜிசி ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சோ கேஜி ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ், அதை விட நல்லா இந்த காலேஜ் பண்ணிக்கிறாங்க. கவர்மெண்ட் காலேஜுன்றது ஒரு ப்ரைவேட் காலேஜுக்கு எந்த ஈக்குவலாக இருக்கணுமோ அதை விட அதிகமாக இந்த காலேஜில் ஸ்டூடெண்ட் படிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது வந்து நம்ம ரூபா மேடம். நீங்கள் எல்லாம் புது ஓட்டர்ஸாக இருக்கிறீங்க. உங்களுக்கு நீங்கள் படிச்சுட்டு உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா இப்போ டிகிரி தானே முடிச்சுருக்கிறீங்க. ஃபைனல் ஆகிட்டு இருப்பீங்க, சும்மா ஆகிடுவீங்கல்ல. அப்புறம் நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு உங்களுக்கு வேலை இல்லைனாலையும் மாதம் 3000 ரூபாய் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து சித்தராமையா மூலியமாக கிடைச்சினுக்குது. நீங்கள் காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு ஓட் போட்டு காங்கிரஸ் பார்ட்டி கை சிம்பிளுக்கு ஓட் போட்டிங்கன்னா நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் காலேஜில் இருக்கிற யூத்ஸுங்கோ உங்கள் காலேஜில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே சொல்லி எல்லாருமே காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஓட் போடணும் அப்படின்ட்டு நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணணும். சரியா? எதுக்காக கேட்குறேன்னா நீங்கள் ஃபியூச்சரில் நல்லா இருக்கணும். அதுக்காக இப்போ இண்டஸ்ட்ரியல்ஸ் நீங்கள்லாம் வேலை படிச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? வேலைக்கு போகணும். வேலைக்கு போகணுன்னா நம்மளுக்கு ஃபேக்ட்ரி வேணும். ஃபேக்ட்ரி வேணும்னா நம்ம வெளியூருக்கு போயிட்டு வேலை செய்ய முடியாது. சொந்தமாக நம்ம ஊர்லேயே வேலைக்காக 22 கோடி ரூபாய் வரலும் சாங்ஷன் பண்ணி அந்த கவர்மெண்ட் கட்டுக்கிற லேண்டை அமௌண்ட்டும் கட்டி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நம்ம ரூபா மேடம் சாங்ஷன் பண்ணி வச்சுக்கிறாங்க. நீங்கள் படித்து வெளியே வர்றதுக்கும் ஃபேக்ட்ரி ரெடி ஆகிறதுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். அதுக்கு வேணா இது ப்ரூஃப். புரியுதா? கர்நாடகா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் போர்டு, இந்த டெவலப்மெண்ட் போர்டுக்கு அமௌண்ட் கட்டி இந்த ஃபேக்ட்ரி கொண்டாடுறதுக்கு முயற்சி எடுத்து கண்டிப்பாக இந்த 5 வருஷத்துக்குள்ள ஃபேக்ட்ரி உருவாகும். உங்களுக்கு டிகிரி முடிச்சுட்டு வெளியே வந்ததும் உங்களுக்கு வேலை அங்கே கிடைக்கும். தயவுசெய்து எல்லாம் காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஓட் போடணும். வேற எங்கன்னா பேசிக்கலாம். தயவுசெய்து காங்கிரஸ் பார்ட்டிக்கு நம்பர் 1 கேவி கௌதம் அவர் வந்து எம்பி கேண்டிடேட் நின்றுக்கிறாரு. காங்கிரஸ்க்கு ஓட் போடணும். காங்கிரஸ்க்கு ஓட் போட்டால் தான் நம்ம நாடு முன்னேறும், நம்ம நாட்டுக்கு நல்லது நடக்கும். நம்ம நாட்டில் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தால் தான் நம்மலாம் செழுமையாக இருப்போம். காங்கிரஸ் கவர்மெண்ட் இல்லாமல் பிஜேபி வந்தால் 21 பணக்காரனாக தான் இருப்பானே தவிர 80,000 மக்கள் நம்ம 80 கோடி ஜனம் ஏழப்பட்டவனா இருக்கும். 80 கோடி ஜனத்தில் கட்டுக்கிற காசு வெறும் 21 ஆள் கட்டம் மற்றங்குது. இது எல்லாருக்கும் பகிர்ந்து வரணும், எல்லாரும் சமத்துவமாக இருக்கணும், எல்லாருக்கும் ஈக்குவல் ஃபார் தி ரைட்ஸ்ன்னு இருந்தால் எல்லாருக்கும் ஈக்குவலாக அந்த ரைட்ஸ் கிடைக்கணும்னு நினச்சா நம்ம காங்கிரஸ் கவர்மெண்ட் ஓட் போட்டால் தான் எல்லாருக்கும் ஈக்குவலாக அந்த ரைட்ஸ் கிடைக்கும். தயவுசெய்து காங்கிரஸ்க்கு ஓட் போடணும். பேசி எல்லா கட்சியும் செயல்படுத்தி தருவார். நம்ம ரூபா மேடம் எப்படி வேலை பண்ணி கொடுத்தாங்களோ அதே மாதிரி இவரையும் நம்ம வேலை வாங்கலாம். மைண்ட் செட்டில்மெண்ட் ஒன்றும் அப்படி ஆகாதுக்குது. இந்த மைண்ட் செட்டில்மெண்ட் ஆகணுன்னாக்கா காங்கிரஸ் கவர்மெண்ட் வரணும். நம்ம ஊர் கௌதம் அவர் எம்பி ஆனால் தான் இந்த மைண்ட்ஸில் இருக்கிறது செட்டில்மெண்ட் இருக்கும். அதுவும் நல்லது. எல்லாருக்கும் நம்ம கேஜிஎஃப் மக்களுக்கு நல்லது ஆகணும்னா, இந்த நாட்டுக்கு நல்லது ஆகணும்னா காங்கிரஸ் ஓட் போடணும். மக்களுக்கும் நல்லது. நம்மளுக்கு எல்லா விலைவாசியும் கம்மியாகும். காங்கிரஸ் கவர்மெண்ட் ஓட் போட்டு காங்கிரஸ் கவர்மெண்ட்டை வெற்றி பெற செய்து அவர் நம்மளுக்காக பேசி நம்மளுக்கு இந்த மைண்ட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. அந்த மைண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் பேசி எல்லாம் செட்டில்மெண்ட் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தால் தான் இந்த கேஜிஎஃப்க்கும் இந்த மைண்ட்ஸுக்கும் நல்லது நடக்கும். நம்ம ரூபா மேடம் பண்ணியிருக்கிற வேலை எல்லாருக்கும் தெரியும். ரூபா மேடம் பண்ணிக்கிற வேலையினால் இங்கே கேஜிஎஃப்பில் உள்ள ரோடு, ஹாஸ்பிட்டலு, இப்போ இண்டஸ்ட்ரீஸ், ஆர்டிஓ, இந்த மாதிரி பல வேலை நம்ம காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் ரூபா மேடம் ஜெயிச்சு வச்சதுனால தான் நடந்துக்குது. அதே மாதிரி கௌதமியை ஜெயிக்க வச்சா இன்னும் நல்ல மாதிரி வேலை நடக்கும். தயவுசெய்து காங்கிரஸ் போட்டு காங்கிரஸ் கவர்மெண்ட்டால் தான் பண்ண முடியுமே தவிர வேறு எந்த கவர்மெண்ட்டாலையும் பண்ண முடியாது. இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் நம்ம இந்த நாட்டினுடைய கடன்காரனாக இருந்தது வந்து 46,000 ரூபாய் இருந்தோம். இந்த 10 வருஷத்தில்
பிஜேபி கவர்மெண்ட் வந்து மோடி கவர்மெண்ட்னால நம்ம ஒருத்தரும் 1,85,000 ரூபாய் கடன்காரனா இருக்கிறோம். இந்த 1,85,000 ரூபாய்க்கு ஜவாப்தாரி நான் எப்படியோ நீங்க எப்படியோ இங்க வந்திருக்கிறோம் எல்லாருமே ஒருத்தரும் தனிப்பட்ட முறையில் இந்த நாட்டினுடைய கடன் 1,85,000 ரூபாய் நம்ம தூக்க வேண்டிய கடமை நம்ம இருக்குது. அதனால இந்த மாதிரி பண்ணிட்டு போனோம்னா ஒருத்தர் மேல 10 லட்சம் ரூபாய் கடன் கூட வரும். கேவி கௌதமுக்கு 26ஆம் தேதி எலெக்ஷன் இருக்குது. அந்த எலெக்ஷனில் கவர்மெண்ட்டு நம்ம கர்நாடகா கவர்மெண்ட்டு ஒரு பொண்ணு லேடிக்கு 2,000 ரூபாய் ஃப்ரீ கொடுத்துக்கிறாங்க. 20 கரண்ட்டு ஃப்ரீயாக எல்லாருக்கும் 2,000 ரூபாய்க்கு கரண்ட்டு ஃப்ரீக்குது. பஸ்ஸு ஃப்ரீக்குது. மாதம் 2,000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுத்துனுக்குறாங்க. அரிசி ஃப்ரீக்குது. ஸ்டூடெண்ட்டுக்கு 3,000 ரூபாய் ஃப்ரீ கொடுத்துனுக்குறாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட்டில் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரூபாய் ஒன்றும் நம்ம கர்நாடகா கவர்மெண்ட்லேருந்து சித்தராமையா மூலியமா நம்ம கவர்மெண்ட்லேருந்து 2,000 ரூபாய். அப்போ மாதத்துக்கு எவ்வளோ கிடைக்குது? ஒரு ஆளுக்கு 10,500 ரூபாய் ஒரு லேடிஸ்க்கு இண்டிவிஜுவலாக அவங்க குடும்பத்துக்கு வந்து சேருது. இந்த மாதிரி கேஸ் விலை என்னான்னு உங்களுக்கு தெரியும், பெட்ரோல் ரேட் என்னான்னு தெரியும், டீசல் விலை என்னான்னு தெரியும், அரிசி விலை என்னான்னு தெரியும். நம்ம ஒருத்தருக்கும் இன்னொரு விஷயத்துக்கும் ஜிஎஸ்டி போட்டு எல்லாத்தையும் ஜிஎஸ்டி மேலேயே நம்ம கிட்ட வசூல் பண்ணி எல்லா பணத்தையும் வசூல் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறாங்க பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து நம்ம கவர்மெண்ட்டு நம்மளுடைய கவர்மெண்ட்டில் மக்களுடைய கஷ்டத்தை எடுத்துக்கின்னு வேற பணக்காரன் பண்ணுறது தான் இந்த பிஜேபியினுடைய கவர்மெண்ட்.